நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை. நம்ம நினைத்ததை போலவே நடக்க போகிறது. அதாவது பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை காலை நம்மளுடைய சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் மிக நெருக்கமாக அதாவது மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமாக நாளை காலை நிலவக்கூடும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறேன். கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. நம்மளுடைய தனிப்பட்ட கணிப்பு இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாறு வழியாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலாறு வழியாகவே வேலூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பெங்களூரு இந்த வழியாக இது தொடர்ந்து கரையை கடந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா பார்க்கப்படுது. இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா இப்ப இந்த மழை தொடங்குவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இது பாத்தீங்கன்னா வெறும் தாழ்வு மண்டலமா கரையை கிடக்கும் அப்படிங்கிறத முன்னாடி சொன்னாங்க இந்திய வானிலை மையம். இப்ப அதுலயே அவங்க மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க. இது இப்ப கொஞ்சம் தீவிரமாவே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இது கரையை கடக்க போகிறது. அதாவது புயலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே கரையை கடக்க போகுது. அப்ப காற்று கண்டிப்பா இருக்கும். 75 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்துல காற்று உறுதியாக வீசலாம். இப்ப நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம இந்திய வானிலை மையம் காலையில 5:30 மணிக்கு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வுல அவங்க சொல்லக்கூடிய செய்தி பாத்தீங்கன்னா இது இப்ப நகராம நகருதுனாங்க 10 கிலோமீட்டர் வேகத்துல நகருதுனாங்க, 12 கிலோமீட்டர் வேகத்துல நகருதுனாங்க. இப்ப கடந்த 6 மணி நேரத்துல இது 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்தா சொல்றாங்க. ஆனா இது இனிமே நகராது. இன்னைக்கு நைட்டு வரைக்குமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் கூட நகராம அப்படியே நகர்ந்தாலும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகர் ஒழிய இன்று இரவு வரைக்குமே இது நகராது. நகராம அதே பகுதியிலே நீடித்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நம்மளுடைய திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கே பாத்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடிச்சிட்டு இருக்கு. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகம் கடற்கரையை நோக்கி தான், நம்முடைய புதுச்சேரி கடற்கரையை தான் நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய கணிப்பு என்னன்னா, இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நெருக்கமாக, புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா கரையை கிடக்கும்னு சொல்றாங்க. அது புதுச்சேரிக்கு மிக நெருக்கம் தான். என்னுடைய கணிப்பு என்னன்னா, புதுச்சேரிக்கு மிக நெருக்கம்னா நான் கணிக்கிறது பாத்தீங்கன்னா இது மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு மிக நெருக்கமா நாளை காலையில வரப்போகுது. அதுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே வரப்போகுது. அப்ப மழை ஏன் இப்ப தொடங்குறது தாமதம்னா, மேகம் உருவாகுது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேகத்தை உருவாக்குது. ஆனா அந்த மேகத்தை தரைப்பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கு காற்று நமக்கு கிடைக்கல, வடகிழக்கு காற்று கிடைக்கல. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று நீங்க மழையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் மதியானத்துக்கு பிறகு படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரிக்கும். அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, சரியான மழை இருக்கும். அது அங்கேயே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது நெருக்கமா இன்னைக்கு இரவுல இருந்து நெருக்கமா வரதான் மழையுடைய தீவிரமும் அதிகரிக்க தொடங்கும். ஏன்னா இது ஸ்பீடு இல்லாம இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெட் அலர்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு நவம்பர் 29 இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நவம்பர் 30 நாளைக்கு ரெட் அலர்ட், டிசம்பர் 1 ஆரஞ்சு அலர்ட், டிசம்பர் 2 எல்லோ அலர்ட். அப்ப நமக்கு டிசம்பர் 2 வரைக்குமே மழை இருக்கு. ஆனா அது தொடங்குவதில் தாமதம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய கணிப்புப்படி காலையில இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும், அதுவும் குறிப்பா மகாபலிபுரம், நம்மளுடைய மகாபலிபுரம் கல்பாக்கத்துக்கு மிக நெருக்கமாக காலையில வரப்போகுதுங்க. அதுல மாற்றமே இல்லைங்க. நாளைக்கு மழை காலையில பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. இன்று மாலையிலிருந்தே அதனுடைய வானிலையில் பல மாற்றங்கள் நிகழும். எல்லாமே மாறும். கண்டிப்பா மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், இது பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஸ்பீடா ஆயிருக்கு. இது ஸ்பீடானா இப்பதான் ஸ்பீடா இருக்கு. இன்று இரவிலிருந்து கொஞ்சம் ஸ்பீடா மாறும்போது இது நெருக்கமா வர இது வேகமாவே இருக்கும். அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கரையை கிடக்கும். இது வெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கரையை கிடக்காது. நல்லா கேட்டுக்கணும். அப்ப எல்லாமே இருக்கு, மழையும் இருக்கு. இப்படிதான் சொல்றீங்க மழை பெய்ய மாட்டேங்குதுன்னு நீங்க கேட்கக்கூடாது. மேகங்கள் குவியுது. அந்த இடத்துல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மேகத்தை உற்பத்தி ஆக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மேகங்களை எடுத்து வர்றதுக்கான காற்று சாதகமான சூழ்நிலை இல்லை. இப்ப அது அந்த சூழ்நிலை ஏற்படும். பொறுத்திருந்து இன்னைக்கு மாலைக்குள்ள படிப்படியாக மழை அதிகரிக்கும் போது நீங்க எல்லாமே உணர்வீர்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னுடைய கணிப்புப்படி இது செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும் மிக நெருக்கமாக காலையில வரும். அதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் நான் வீடியோ போடுறேன்.
தயவு செய்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஏதாவது மாற்றம் கண்டிப்பாக சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் நெருக்கமாக வராத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அதில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ.